உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் 12 கோத்திரங்களுக்குள் லேவி கோத்திரத்தாரை தனக்கென்று தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு 3 முக்கியமான வேலை கொடுத்தார். முதல் வேலை, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது. இரண்டாவது, உடன்படிக்கை பெட்டி இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய ஊழியத்தை செய்வது, ஆசாரிய முறைமையை செய்வது. 2 நல்ல வேலை. 3வது வேலை என்ன தெரியுமா? தன் ஜனங்களை ஆசீர்வதி. அதுவும் ஒரு முக்கியமான வேலை அவர்களுக்கு. தேவன் சொல்கிறார், முதல் 2 வேலையை மட்டும் பார்த்தா போதாதப்பா, இந்த முக்கியமான வேலையும் செய்யுங்க, என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள மறந்துடாதீங்க. அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தேன், கனடாவுக்கு போயிருந்தேன். தினமும் போனில் இந்தியாவில் இருந்து மக்கள் போன் பண்ணி கொண்டே இருப்பார்கள். பிரதர், என் பேரன் இங்க படிக்கிறான், அவனை கூப்பிட்டு போன்லயாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருங்க. என் பேத்திக்கு அங்க ஆபரேஷன் நடக்குது, எப்படியாவது ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு எப்படியாவது ஒரு ஜெபம் பண்ணிருங்க, ஆசீர்வாதம் பண்ணிருங்க. அது போலதான் தேவனும் இங்க சொல்கிறார். எப்போ உங்களை ஆசாரிய ஊழியத்திற்கு அழைச்சிருக்கு, உண்மைதான், அதெல்லாம் செய்யுங்க. ஆனா என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மறந்துடாது. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 23 இருந்து 27 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. தேவன் சொல்கிறார், ஆரோன், இறுதியில் என் மக்களை ஆசீர்வதி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகப்பிரகாசத்தை உன்மேல் வீசச் செய்து உன்மேல் கிருபையா இருக்க கடவர். உனக்கு சமாதானம் தரக்கடவர் என்று சொல். இவ்விதமாய் என் நாமத்தை நீ கூறி அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம் தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார்.